அவருடைய சிபில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க லோன் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு அது தெரிய வருமே. அப்படி நம்ம லோன் எடுக்கும்போது சிபிலை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய சிபில் எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஜிபே இல்லை பேடிஎம்ல இதிலே நமக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து நம்மளுடைய சிபில் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அதை விட ஸ்பெசிஃபிக் இந்த ஒரு ஆப்பில் நான் என்னென்ன லோன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்குது. அதை விட இது பெட்டராகவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களை ஆதார் லிங்க் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபேன் கார்டு கேட்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அகைன் அப்புறம் உங்களுடைய நேமு, அகைன் உங்களுடைய இமெயில், ஸோ இதெல்லாம் மஸ்ட்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேல் ஆஃப் ஃபீமேல் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணது உடனே எனக்கு ஷோ ஆகிறது என்ன அப்படின்னா என்னுடைய சிபில் வந்து காட்டுது. ஆனால் இந்த சிபிலை நான் வந்து செக் பண்ணும்போது சிபில் வந்து நார்மலாக தான் கரெக்டாக தான் காட்டுது. அதாவது நம்ம ஜிபேலையும் சரி இல்லை பேடிஎம்லேயும் நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக தான் வந்து காட்டுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மை லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் காட்டக்கூடியது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 லோன் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கனரா பேங்க்கும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ ஃபினான்ஸ். ஸோ இது மட்டும் தான் என்கிட்ட கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 லோன் ஆக்டிவாக இருக்குது. இந்த ஒரு லோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது என்ன லோன்னே தெரிய கிடையாது. கேப்ஃப்ளாட் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது நான் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கேன் 6000 ரூபா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக எடுக்கும் கிடையாது. டேட் பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2025. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 0ல் இருக்குது. பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டிகிட்ருக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நான் லோன் எடுத்திருக்கேன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் வந்து போயிட்டுருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குது. நான் கரெக்டாக பே பண்ணிகிட்ருக்கேன். எங்கன்னா இந்த டிவிஎஸ் கிரெடிட் தான். இந்த டிவிஎஸ் கிரெடிட் லோன் நான் எப்போ எடுத்திருக்கேன்னா 2004 எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டைம் நான் குழந்தையா இருந்தேன். அப்போ எப்படி லோன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன்லாம் கரெக்டாக பே பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி நம்மளால் வந்து ஈஸியாக அதை வந்து பார்த்துக்க முடியுது. ஏன்னா அந்த இதில் நம்ம வந்து கரெக்டாக பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அங்கே ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்துங்க. நீங்கள் அதுலேயும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ லோன் அமௌண்ட்டில் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களால் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஆப்பில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். எகைன் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் லோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து எடுத்துருப்பீங்க இல்லையா, அது நீங்கள் நிறைய லோன் எடுக்கிறீங்க, நிறைய ஆப்ஸ் லோன்லாம் வந்து நான் லோன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து லோன் வந்து ஆப் லான்ச் பண்ணியிருப்பாங்க, நம்ம எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ப்ளே ஸ்டோரில் இருந்திருக்காது. ஆனால் நமக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து காட்டிகிட்டே தான் இருக்கும். இதனால் நமக்கு சிபில் கண்டிப்பாக அடி வாங்கும். அதனால் இதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி என்னென்ன லோன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கன்சியூமர் லோனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. நமக்கு வந்து இன்சைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களுடைய யுவர் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஹை, எவ்வளோ லோ, எவ்வளோ மீடியம் இருக்குது அப்படிங்கிறதையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் அப்படிக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் வந்து லேட் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ எந்தெந்த ஆப் இல்லை எந்தெந்த லோன்லேருந்து நீங்கள் வந்து லேட்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்றைக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட் வரைக்கும் கரெக்டாக வந்து இது மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இந்த ஒரு ஆப் எனக்கு இந்த சிபிலை பொறுத்தவரையும் என்னென்ன ஹிடனில் என்ன ஏதாச்சும் ஆப்ஸ் இருக்கா லோன் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் லிங்க்கை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.